ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோட பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் ராகு மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. பொதுவாகவே ராகு கேதுக்கள் வக்ர கிரகங்களாக இருக்குது. ஸோ வக்ர கிரகங்கள் அப்படின்னா பின்னோக்கி தான் நகரும். இப்போ இந்த குரு சனியெலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் 5 மாத காலகட்டங்கள் கிட்டத்தட்ட வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு திரும்ப அடுத்தது முன்னோக்கி தான் நகர்ந்து போவாங்க. 1ஆம் இடத்துல இருந்தால் 2, 3, 4ன்னு. அதேமாதிரி சுக்கிரன், புதன், இந்த மாதிரி செவ்வாய், இந்த கிரகங்கள்லாம் சில நாட்கள் வக்ரமாக இருப்பாங்க. அப்புறம் அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அதே மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் போவாங்க. 1, 2, 3 அந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களில் பயிற்சி ஆவாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் எப்போவுமே வக்ர கிரகங்கள், ஆல்வேஸ் வக்ர கிரகமாக இருக்கனால எப்போவுமே பின்னோக்கி தான் நகரும். அப்போ என்னென்னா 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம், அப்புறம் 8 அந்த மாதிரி நகர்வாங்க. ஸோ அதனால் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ராகு 5ஆம் இடத்துல இருந்துச்சு விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும். இப்போ ராகு 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கும், கேது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்துச்சு, 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. உங்கள் ராசி பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்கள் ராகு 4ஆம் இடத்துலையும், கேது 10ஆம் இடத்துலையும் பயிற்சி ஆகுது. இதோடைய பலன்கள் என்னென்னா ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. விருச்சக ராசி எடுத்துக்கிட்டாலே நல்ல பலன்கள் சொன்னாலே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. அதாவது இவ்வளோ நாளாக சனியோடைய தாக்கம் வந்துச்சு. இனி சனியோடைய பார்வை உங்கள் ராசிக்கு இல்லை. ஸோ அதனால் ராகுக்கு எதுவும் நல்ல பொசிஷனில் தான் வரப்போகுது. அதே மாதிரி குருவோட பார்வை உங்களுக்கு அஷ்டம குருவாக மாறினாலும் குரு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்வை கொடுத்துருவார். ஸோ அப்போது ராகுனால் நன்மைகள் மட்டும்தான். அதனால் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய 1.5 வருடம் ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலுமே அதை ஈஸியாக கையாளுவீங்க. அதே மாதிரி இதையும் பண்ணுங்கள். இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய ராகு பல அற்புதமான விஷயங்கள்லாம் செய்ய போகிறாரு. 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது தொழிலில் சிறு சிறு தடைகள் அல்லது தாமதத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு நீங்கள் விளக்கு போட்டு வணங்கிக்கங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் விநாயகர் வழிபாடும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். தொழில் ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே, ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு கேது வந்திருக்கனால 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். ஸோ அதனால் தொழிலுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகத்துக்கு எந்த வித பிரச்சனைகள் இருந்தாலும் யமகண்ட நேரத்தில், அதாவது செவ்வாய்க்கிழமைங்கிறது உங்களுடைய நாட்களாக இருக்கனால செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு நீங்கள் தீபம் போடுங்க. 2 தீபம் போடணும். தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு திரி இருக்கு இல்லைங்களா, அதில் நூல் சுற்றிட்டு தேங்காய் எண்ணெயில் ஊற வைங்க. ஏன்னா டக்குன்னு போட்டிங்கன்னா அது எரியாது, அணைஞ்சு போயிடும். அது ஒரு அபசகுணமாக மாறிடும். ஸோ முதல் நாளே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் பொருத்தும் போது நின்று எரியும். தீபம் மண் அகல் தீபம் போடுங்க. தேங்காய் எண்ணெயில், சுத்தமான செக்கில் ஆட்டின நல்ல பியூரான தேங்காய் எண்ணெயில் போடுங்க. கண்ட எண்ணெயில் போட்டுறாதீங்க. அதுவே அப்புறம் ஒரு தோஷமாக போயிடும். தேங்காய் எண்ணெயில் விநாயகருக்கு வெள்ளருக்கு திரியில் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை போடுங்க. தொழில் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, எடுத்த காரியங்களில் எல்லாமே தடையாக இருக்குது, எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் உறுதியாக இருக்குது. ராகு 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. நல்ல, அதாவது நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்த அந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாமே காணாமல் போயிடும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஹெல்த்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா மன ரீதியாக, அதாவது ஒன்று உடல் ரீதியாக பாதிப்புகள் அல்லது மன ரீதியாக பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சனியோடைய 10ஆம் பார்வை உங்களுக்கு இருந்துச்சு, இப்போ சனியோடைய பார்வையும் போயிருச்சு. அதே மாதிரி ராகு தான் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 4ஆம் இடத்துலையும் கேது 10ஆம் இடத்துலையும் வந்திருக்கனால பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வு தான். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திரஸ்தானம், 10ஆம் இடமும் அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம். கேந்திர ஸ்தானங்களில் அசுப கிரகங்களுக்கு நல்லது தான். அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உத்தியோகங்கள்லாம் நல்ல ஒரு பதவி உயர்வு. 4ஆம் இடம்ங்கிறத பதவி ஸ்தானம்.
விஷயம். அதனால் பதவி உயர்வு உறுதியாக உங்களுக்கு உண்டு. முக்கியமாக வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் சின்சியராக படித்து எழுதினீங்க அப்படின்னா உறுதியாக ஒரு அரசாங்க பதவி கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. நீங்கள் சின்சியராக படித்து எழுதுங்க. இவ்வளோ நாளாக எவ்வளோ தடைகள் இருந்தாலும் சரிங்க, அந்த தடை எல்லாமே போக்கிறோம். 10க்கு சனி வேற வந்து 10ஆம் பார்வையும் உங்களோட ராசியை பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ சனியோடைய பார்வையும் இல்லை. இந்த சனியோடைய பார்வை தான் வந்து உங்களுக்கு உடல் ரீதியாவோ அல்லது மன ரீதியாவோ நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். ஸோ அந்த பார்வையும் இல்லை. அப்போ பியூர்லி வந்து ராகு கேதுக்கு பார்வை கிடையாது. ஆனால் வரக்கூடிய இடத்த தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ராகு எந்த இடத்துல வந்தாலும் ரொம்ப பெருக்கி விடுவார் அபரிதமாக. ஸோ அதனால் 4ஆம் வீட்டில் வந்திருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பதவி தேடி வரும். இல்லை நீங்கள் ப்ரைவேட் ஜாப்பில் இருக்குனாலும் கூட அடுத்து திடீர்னு ஒரு பெரிய லெவலில் ப்ரொமோஷன் உங்களாலே நம்ப முடியாது ஒரு நல்ல பொசிஷனை உங்களோட ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நல்ல காசு பணமும் உங்களுக்கு நல்ல உயர்வு தான். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து படிப்பில் வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டைம் 4ல் ராகு வந்திருக்கு. சூப்பராக அதாவது முக்கியமாக வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எழுதிட்டு இப்போ நிறைய இதில் இதில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததில் போகும்போது ஃபெயிலியர் ஆகிருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் இது சூப்பரான டைமு. ஒரு பொசிஷனில் போய் உட்காந்துருவீங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல போஸ்டிங்கே வாங்கிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பு கூட இருக்குது. அதேமாதிரி இந்த நீட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் எழுதலாம். கான்ஃபிடென்ட்டோடு எழுதுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது உயர்கல்வியாக இருந்தாலும் சரி இல்லை பேசிக் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் A1 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ராகு எங்கே வந்தாலும் அவருடைய வேலை வந்து பிரம்மாண்டப்படுத்தி விடுறது. அதனால் படிப்பில் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு உண்டானது. படிப்பு ரீதியாக வந்து வெளிநாடு போகிறது இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. உறுதியாக சொல்கிற விருச்சக ராசியில் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ சின்சியராக ட்ரை பண்ணுங்கள். அவங்க எல்லாத்துக்குமே நல்ல அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் உங்கள் பாஸ் ஆகுறீங்க நான் இந்த மாதிரி இது படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து ராகு வந்து ஒரு சீக்ரெட்டான கிரகம். அதனால் வெளியில் நிறைய பேத்துக்கு வந்து அதை சொல்லாதீங்க. நீங்கள் படிங்க, நல்லா படிங்க, நிறைய ட்ரை பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் எழுதுங்க. போஸ்டிங் கிடச்சி போஸ்டிங் போனதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். ராகு வந்து இப்போ பாம்பு வருது அப்படின்னா சைலண்ட்டாக தான் வரும். வரதுக்கு முன்னாடி நான் வரேன்னு யானை மாதிரி மணி ஓசையெல்லாம் பண்ணிக்கிட்டு வராது. திடீர்னு வரும், படம் எடுக்கும். அது மாதிரி ஒரு விஸ்வரூபம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணினாலும் சரி, என்ன விஷயங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் யாருக்கும் சொல்லாமல் அதுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால. அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்குலாம் வந்து ரொம்ப ட்ரீமாக இருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் கனவு நிறைய பேத்துக்கு இந்த வீடு கட்டுறது அப்படின்னு. இப்போ 4ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கனால அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஆல்ரெடி வந்து கட்டின வீடு பழைய வீடை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி அதில் போகிறது அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதுக்கு உண்டான லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. ஸோ இந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் தாராளமாக இருக்குது. 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து நல்ல புகழ் செல்வாக்கு இந்த சொசைட்டியில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலேருந்து அப்படியே அப்கிரேட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுப்பாரு. புகழ் செல்வாக்கு நீங்கள் தொழிலை வந்து மேன்மை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. உங்களுடைய தொழிலை வந்து ஒவ்வொரு நாளும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செய்யுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே அது இதாகாது. செகண்டு தேர்டு அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு உறுதியாக சக்ஸஸ் கிடச்சிரும். புதுசாக தொழில் தொடங்கலாமானா தாராளமாக தொடங்கலாம். ஒரே தொழிலை இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் பண்ணலாமானா அதுக்குண்டான அமைப்புகளும் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல காசு பணம் வர்றது, செல்வாக்கு செழிப்பு எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகளை தான் இருக்குது. 10ஆம் இடம்ங்கிறது வந்து தொழில் மட்டும் கிடையாது, உத்தியோகத்தையும் குறிக்கக்கூடியது. உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் உறுதியாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இந்த ராகு கேதுக்கள் வந்து காசு பணம் எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதே ரீதியாக வந்து உறவுகளுடைய கண்டங்களையும் ஏற்படுத்தும். ஸோ இந்த இடத்துல 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால 4ஆம் இடம்ங்கிறது தாயார் வழி இது. ஸோ உங்களுடைய அம்மாவுக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை
மனநிலை ரெண்டுமே பார்த்துக்கங்க. 4ஆம் இடத்துக்கு எப்போல்லாம் ராகு வருதோ அல்லது கேது வருதோ அந்த காலகட்டங்களில் வந்து தாயாருக்கு ஒரு சின்ன கண்டம் அப்படின்னு சொல்கிறதோ அல்லது ஒரு சர்ஜரி அப்படின்னு சொல்கிற விஷயங்களோ நடக்கும். அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக நீங்கள் மருத்துவரை காமிச்சு ஆலோசனை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகத்தை தேடிக்கங்க. அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு தானாக வந்து சேரும். இவ்வளோ நாளாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா தாயார் வழி சொத்துக்கள்லாம் தானாக வரும். அதே மாதிரி தந்தைக்கு வந்து நல்ல வருமானம், தந்தையாருடைய வருமானம் உங்களுக்கு வர்றதுக்குண்டான அமைப்புகளும் இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள், தந்தை வழி சொத்துக்கள் இது எல்லாமே வரும். நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. அதான் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் கேந்திர ஸ்தானங்களில் வந்து ராகு கேதுக்கள் வரும்போது தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். சில பேருக்கு வந்து இந்த வயிறு சம்மந்தப்பட்ட அதே மாதிரி ப்ரீத்திங் சம்மந்தப்பட்டது, மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கோளாறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட டிசீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ராகு கேதுக்கள் எங்கே இருக்கோ அதோட காரகத்துவ விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கேது வந்து சூரியனுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அதனால் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ராகு வந்து சனியோடைய வீட்டுக்கு வந்திருக்கனால வயிறு அந்த டைஜஷன் ஆகுது இல்லையா, அது சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்குது. வழக்குகள் இருந்துச்சுன்னா வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதிக்க இது வந்து இந்த ராகு கேது வந்து பெண்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா முன்னேறக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் மிகப்பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான காலகட்டமாக இது இருக்குது. 4ஆம் இடம்ங்கிறது ஆள் மனசு, நம்மளுடைய மனசு. இப்போ ராகு அங்கே வரும்போது பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணும், இந்த மனசுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாது. அப்போ வந்து உங்கள் மனசை உடைக்கிறதுக்குன்னு இப்போ குருவோடைய பார்வையும் கிடையாது. அஷ்டமத்தில் குரு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் பொதுவாகவே 12 ராசிகள்லேயே விருச்சக ராசி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நான் சொல்லுவேன். ஏன்னா அது காலபுருஷனுக்கே 8ஆவதாக வர்றது. ஸோ அதனால் உங்கள் மனசை உடைக்கிறதுக்குன்னு யாராவது வருவாங்க. அவங்களுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் தூரமாக அவங்கக்கிட்ட இருந்து தூரமாக தள்ளி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னேறி போய்கிட்டே இருங்க. அதை தான் நான் சொல்லுவேன். பொதுவாகவே விருச்சக ராசிக்கு நிறைய திறமைகள் இருக்குது. செயல் திறமைகள் முன்பை விட நல்லாயிருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் முன்னேறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. ஆல்வேஸ் வந்து நீங்கள் நல்ல வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே திறமைகள் அதிகமாக இருக்கனால உங்களை சுற்றி எப்போவுமே வந்து ஜெலஸ் உள்ள பீப்புள், அதாவது உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. ஆனால் பாவம் அது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டனா உங்கள் நண்பர்கள்கிட்ட தான். எதிரிகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு எதிரின்னு தெரியும். ஆனால் நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக இருக்கும்போது அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு லக்னாதிபதி, அதாவது ராசியாதிபதி உங்களுக்கு செவ்வாய், எதிரி ஸ்தானத்துக்குடையவரும் செவ்வாயே வராரு. அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் நண்பர்கள் தான் வந்து எதிரிகளாக இருப்பாங்க. கூட இருந்துக்கிட்டே உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, இதனால மனசு உடஞ்சி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். இது எப்போவுமே இருக்கிறது தானே நினச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் கடந்து போயிட முடியும். ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க. மனசு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் முன்னேறணும் அப்படின்னா மைண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. பொதுவாகவே ராகு கேது வந்து பொருளாதார நிலையும் உங்களுடைய உத்தியோகம் தொழிலையும் நல்லா வளர்த்தி விடக்கூடிய ஸ்தானங்களில் தான் அது வந்திருக்கு. அதிகமாக ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் நல்லபடியாக போனால் கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் விஷயமாவோ அல்லது உத்தியோக விஷயமாவோ வெளியூர் போகிற மாதிரி இருக்குது, அர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்டிங் டிரைவரை நீங்கள் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக நைட் டைமில். அப்போ வந்து என்னென்னா ராகு வந்து நைட் டைமை குறிக்கிறது தான், இருட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ நீங்கள் நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடம்ங்கிறது பயணம், வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இதில் ராகு வந்திருக்கனால ரொம்ப ரொம்ப வண்டி வாகனங்களில் போகும்போது பயணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்களையுமே கவனமாக இருந்துட்டால் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் உயர்வு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பெயர்ச்சியோடைய பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 21/5/2025, வாக்கியப்படி 26/4/2025. அதாவது இந்த வாக்கியப்படிக்கும் திருக்கணிதப்படிக்கும் கொஞ்ச நாள் தான் வித்தியாசம். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸே ஆகிக்க வேண்டாம். ஆனாலும் இந்த உங்களுக்கு ஏப்ரல் 26ஆம் தேதியிலேருந்தே இந்த ராகு கேது பெயர்ச்சியோடைய மாற்றங்கள் உறுதியாக தெரியும். ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகங்கள். இப்போ பார்த்திங்கன்னா குரு, சனி, மற்ற எல்லா கிரகமுமே வக்ர கிரகம்னா ஒரு 5 மாதம் இத்தனை நாள் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்குது. இப்போ குருனா பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் வக்ரத்தில் இருப்பார். இப்போ இதுவே புதன், சுக்கிரன்லாம் கொஞ்சம் நாட்கள் இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே வக்ரத்திலே இருக்கிறது ராகுவும் கேதுவுமே. ஸோ அதனால் பின்னோக்கி தான் போவாங்க. இவ்வளோ நாளாக ராகு ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போ ராகு மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறது. அதாவது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. இதுதான் இப்போது அதாவது ராகு 10ஆம் இடத்துக்கும் கேது 4ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வளர்ச்சி தான். அதாவது நான் என்னுடைய இதில் சனி பயிற்சியும் சொல்லியிருக்கேன், குரு பயிற்சியும் இருக்குது. அடுத்தது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்குது. ராகுவும் 10ஆம் இடத்துல வந்திருக்கனால நல்ல அசூர வளர்ச்சி தான். அதாவது ராகு எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி விடுவார். கேது கொஞ்சம் மாற்றி செய்யும். ஆனால் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கேதுவை விட ராகு தான் பல மடங்காக உயர்த்தி விடும். ராகு யோகக்காரகன், போகக்காரகன் அப்படின்னு பல பேர் இருக்குது. யோகம்னா என்ன? உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தேவை இருக்கும். எனக்கு இதுதான் யோகம்னு நீங்கள் என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அத்தனை யோகத்தையுமே அவர் கண்டிப்பாக செய்வார். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மெயினாக பணத்தை தான் அவங்க யோகமாக நினைப்பாங்க. ஸோ பணம் அப்படிங்கக்கூடிய விஷயம் பல வழிகளில் உங்களுக்கு வரும். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது காரிய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். அது இல்லாமல் நம்ம தொழிலை குறிக்கக்கூடியது. தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ தொழிலில் நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலுமே அது வெற்றி தான். தொழிலில் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலுமே அது சக்ஸஸை தான் உங்களுக்கு கொடுக்கும். மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ், சாதாரண வெற்றி கிடையாது, மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுத்துரும். ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்போது யோசித்து நிறுத்தி நிதானமாக செஞ்சாலே வெற்றி மேலே வெற்றி. நீங்கள் 100 டைம் ஒரு எஃபர்ட் போடுறீங்கன்னா அது 1000 டைம் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. கேது 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நிறைய சக்ஸஸை கொடுக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பதவி, அரசாங்க வீட்டுக்கே வந்திருக்கு. சூரியன்கிறது தான் அரசாங்கம். கேது சூரியனுடைய வீட்டுக்கு தான் வராரு. 4ஆம் இடம்ங்கிறது அரசியல் பதவி, அரசாங்க பதவி, இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ, கவர்மெண்ட் ஜாப்க்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ங்க. ரிஷப ராசியில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு நல்ல பரிகாரமாக நான் சொல்கிறேன். ஆனால் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஒரு இந்த ராகுக்கு இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல போஸ்டிங் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். போஸ்டிங்னா என்னென்னா நல்ல போஸ்டிங்கே கிடச்சிரும். மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால அதாவது பதவி மேலும் மேலும் உங்களுக்கு உயர்ந்துகிட்டே போதும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் இப்போ ஒரு இடத்துல பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க, அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் போடுறது, அப்புறம் டெவலப் ஆகிறது. நீங்கள் செய்யக்கூடிய இது பிஸ்னஸ் தொழில் என்னென்னா மேலும் மேலும் விருத்தி ஆகிறது. அதுவும் இல்லாமல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்குலாம் இது ஒரு ரொம்ப சூப்பர். உற்பத்தி சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கை முறையில் செய்வோம் இல்லைங்களா. இப்போ ஒரு பட்டு அப்படின்னா இயற்கை பட்டு ஒன்று இருக்குது, செயற்கை பட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி செயற்கையாக செய்யக்கூடியது உங்கள் இதில் ஒரு ரசாயனம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான். இந்த காலத்தில் ராகுவோடைய காரகத்துவங்கள் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே இயங்கலை. மேக்ஸிமம் ஆஃப் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள்
நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலுமே அந்த தொழிலில் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, தொழில் மூலிமா நல்ல வருமானம், காரியங்கள் எல்லாமே வெற்றியாகிறது, கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறது, தொழிலுக்காக வீடு வாங்குறது, தொழிலுக்காக இடம் வாங்குறது, தொழிலுக்காக சொத்துக்கள் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, படித்து முடிச்சுட்டு ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பதவி ஸ்தானத்தில் கேது வந்திருக்கனால நல்ல பதவி கிடைக்கும். முக்கியமாக வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படித்து முடிச்சு இந்த நீட் எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணாமல் இருப்பீங்க இல்லையா, இந்த டைம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட். ரிஷபராசியில் பொதுவாகவே எல்லாருமே பாஸ் ஆகுங்க. ஆனால் ரிஷபராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்திருக்கனால இந்த நீட் எக்ஸாம்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து யோசிக்காமல் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது. சேம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, படிக்கக்கூடியவங்க வந்து என்னென்னா படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபகத்திறன், படிப்பில் நல்ல ஆர்வம், இது எல்லாமே கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாய் வழி சம்மந்தப்பட்ட சொத்துக்களில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் ஆகும். தாயாருடைய சொத்துக்கள் தானாக தேடி வரும். தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வந்து உங்களுக்கு தொழில் தான் இந்த இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து இந்த வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய ஜாப்பு, உங்களுடைய ஃப்யூச்சர் இதில் வந்து கவனம் செலுத்துனீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அது எல்லாமே கை மேலே பலன் கிடைக்கும். அப்போது நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆயிடலாம். அதுக்கு உண்டான வழிவகை தான் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்குது. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. உங்களோட கையில் தான் இருக்குது. அதே மாதிரி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் ஜாக்கிரதையாக தான் போவீங்க, விழிப்புணர்வோடு தான் போவீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க வந்து அதே கான்செப்டில் வருவாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. அது இல்லாமல் நீங்கள் உங்கள் தாயாரோடு போகிறீங்க அப்படின்னா இன்னும் மேலும் கவனமாக இருக்கணும். மேக்ஸிமம் நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது, லாங் ட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து இந்த லைசன்ஸ் எடுக்கிறதோ இல்லை வண்டிக்கு வந்து அடிக்கடி இதாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு நிறைய பேத்துக்கு வீடு கட்டக்கூடிய கனவுகள் இருக்கும், வீடு வாங்கக்கூடிய கனவுகள் இருக்கும். ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி நீங்கள் புதுசாக குடி புகிறதுக்கு உண்டான பிராப்தம் இந்த கேது வந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால அதை அமைச்சு கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தேடி வரும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கணபதி வழிபாடு 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, வெள்ளருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக எரியாது. ஸோ வெள்ளருக்கு திரின்னு வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை பூஜா ஸ்டோர்ஸ்லேயோ கிடைக்கும். அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதை வந்து அப்படியே சுற்றிட்டு அதை போட்டு தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சிடணும். அப்போ தான் அது எரியும், இல்லைன்னா எரியாது. அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு 2 அகல் விளக்கு மண் தீபம் வாங்கி பேராசூட் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. அதாவது சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கி தீபம் போடுங்க. அந்த தீபம் நல்லா எரியும் போது உங்களுக்கு என்ன காரியங்கள் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். விநாயகரை வேண்டிட்டு போடுங்க. இப்போ நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 7 ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் இதை போடுங்க. நிறைய பேத்துக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ 4ஆம் இடத்துக்கு கேது வந்திருக்கனால சொத்து சேர்க்கை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக உண்டு. சொத்து சேர்க்கை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக உண்டு. கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடலாம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் இருக்குது. பொதுவாகவே 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொழிலுக்காக போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தையார் வழி சொத்துக்கள், தந்தைக்கு நல்ல வருமானங்கள், இது எல்லாமே இருக்குது. பொதுவாகவே வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல பெரிய வளர்ச்சியாக இருக்குங்க. படிக்கிற குழந்தைங்களும் படிப்பில் நல்லா வருவாங்க. மிகப்பெரிய லெவலில் உயரத்துக்கு, அதாவது ஒரு பெரிய பாராட்டு, அங்கீகாரம், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி. 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கு வரனால ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது மிகப்பெரிய லெவலில் இருக்குது. பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கனால இந்த ராகு கேது பயிற்சி வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில்
இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகள் மாறி நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டு போகும். இதுக்கு நீங்கள் இந்த பரிகாரங்களை சொல்லக்கூடிய பரிகாரங்களை மட்டும் செஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. அதுவும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்குது. மிக முக்கியமாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கை தூக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும்போது நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே சம்டைம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் அனுசரித்து போகணும். பொருளாதாரம் இருந்துட்டாலே நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணிட முடியும். இதை நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு சொல்லி புரிய வச்சு தான் ஆகணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல டைமு, முன்னேறதுக்கு காலகட்டங்கள். ஸோ உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபேமிலிக்குள்ளே சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த டைம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு ராகுவை பார்க்குது. ஸோ அதனால் நல்ல டைம் இருக்குது, நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இருக்குது. 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு, மிகப்பெரிய லெவலில் இது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சொத்து வாங்கி போகிறதுக்கு உண்டான டைமாக இருக்குது. நல்ல டைமு, பீக்கில் போகும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சியும் நல்ல மாற்றங்கள், பதவி மாற்றங்கள் இது எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த ஹெல்த்து ரீதியாக பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுவாச ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதுவும் சூரியனுடைய வீடாகவே இருக்கனால அதில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் பொருளாதார ரீதியாக இந்த ராகு கேது நல்ல ஒரு உயர்வான நல்ல மாற்றங்களை தான் கொடுக்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் சின்சியராக எஃபர்ட் போட்டிங்க, உங்களோட தொழிலில் கவனத்தை இது பண்ணினீங்க அப்படின்னா கடனே உங்களுக்கு இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும். யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்கள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்கிறேன். ரிஷப ராசியில் உங்களுக்கு கடன் ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரங்கள் சொல்கிறேன். அந்த பரிகாரங்களை செய்யும்போது கண்டிப்பாக அந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நல்ல சொத்து சேர்க்கையே உண்டு பண்ணிடும். அதாவது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் வந்திருக்கக்கூடிய ராகுவும் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேதுவும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய கவனங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா இந்த வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும், திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும் ராகு மிதுன ராசிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுதுங்க. இவ்வளோ நாளாக பொதுவாகவே இந்த ராகு கேது வக்ர கிரகங்கள்ங்க. அதனால் அது ரிவர்ஸில் தான் பயிற்சி ஆகும். இப்போ குரு சனியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த குருவும் சனியும் ஒரு 5 மாத காலம் வக்ரமான ஒரு 5 மாத காலம் வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வக்ர நிவர்த்தி ஆகி அதோடைய பயிற்சி முன்னோக்கி தான். இப்போ 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துக்கு இப்படி பயிற்சியாகி வருவாங்க. இந்த சுக்கிரன் புதன்லாம் குறிப்பிட்ட காலங்கள் வக்ரமாக இருக்கும். ஆனால் அதுவும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா முன்னோக்கி தான் நகர்ந்து போகுங்க. ஆனால் இந்த ராகு கேது மட்டும் எப்பொழுதுமே வக்ரம் தான். ஸோ அதனால் வக்ர கிரகங்களாக இருக்கனால அந்த கிரகங்கள் எப்போவுமே பின்னோக்கி தான் நகர்ந்து போவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்தார் இல்லையா, அந்த 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது உங்கள் ராசியில் இருந்தார் இல்லையா, ஜென்ம 1ஆம் இடத்துல ஜென்ம ராசியில் கேது இருந்தது. இப்போ 12ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆயிடுச்சு. இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இந்த கேதுனால அனுபவிச்சிருப்பீங்க கன்னி ராசிக்காரங்க. எந்த காரியம் எடுத்தாலுமே சக்ஸஸ் ஆகிருக்காது, முட்டுக்கட்டை தடை தான். இந்த கேது இப்போ பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தொட்டது எல்லாமே சக்ஸஸ். கேதுக்கு 12ஆம் இடம் சூப்பர். அதே மாதிரி 6ஆம் இடம் ராகு, அதுவும் நன்மை தான். உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்க போகுது இந்த ராகு கேதுக்கள்.
இந்த சனி வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த குரு வந்து உங்களுக்கு அந்த ராகுவை பார்த்துறாரு. அதனால் ராகு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறாரு. பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களும் செய்ய போகுது இந்த ராகு. கேதுவும் வந்து இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு உங்களுக்கு. கேதுனால கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மனசு வந்து பொதுவாகவே இந்த 1.5 வருஷ காலகட்டமாக கேதுனால நீங்கள் ஜென்மத்தில் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் கிடையாது. அதனால் வந்து மன ரீதியாகவோ அல்லது எந்த காரியங்கள் எடுத்தாலும் டிலே ஆகிறது, தடையாகிறது, அதனால் வெக்ஸாகி போய் எதுவுமே செய்யாமல் முடங்கி போனது இது எல்லாமே இருந்திருப்பீங்க. இனிமேல் வந்து அந்த கவலை உங்களுக்கு கிடையாது. கேது 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கேது 12ஆம் இடத்துக்கு வந்திருக்குது உங்கள் ராசியிலேருந்து அப்படியே ரிலீவ் ஆன மாதிரி, மனசே அப்படியே லேசான மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து. ஏன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் போட்டுட்டு இருந்திருப்பீங்களா, அந்த எஃபர்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு தானே நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கு எல்லாமே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட கடுமையான முயற்சிக்கு இப்போ நீங்கள் சாதாரணமாக சும்மா ஒரு விஷயத்தை தொட்டாலே அது சக்ஸஸ் ஆக போகுது. அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பை தான் இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுக்கும். மனசு வந்தால் நல்ல லேஸு, அப்படியே மனசில் பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீலெல்லாம் வந்து லவ் பண்ணாலாம் கிடைக்காது. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த ஃபீல் வரும் இல்லையா, லவ் பண்ணும்போது பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஃபீலிங்லாம் வரும் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த கேது உங்கள் ராசியிலேருந்து போயிட்டாருனாலே அதுக்கப்புறம் வந்துடும். அது ஒரு நல்ல ஃபீல் தான். நம்ம எப்போவுமே ஜென்மத்தில் வந்து ராகு கேது இருக்கிறது நல்ல ஃபீலே கிடையாது. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்க போகுது அப்படி தான் நான் சொல்லுவேன். கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க. நிறைய வளர்ச்சி தான். இப்போ 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு வந்து கடன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் இனி இல்லை அப்படிங்கிறத டிக் போட்டுக்கோங்க. கடனுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பீங்களோ அந்த கடன் இதெல்லாமே வந்து காணாமல் போயிடும். இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட பலன்கள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு போட்டிருப்பீங்க. இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, கொஞ்சம் அதை ட்ரை பண்ணியிருப்பீங்களா, அதை கொஞ்சம் போய் தொடுங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். கடன்னு இது தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றியை தானாக தேடி வரும். கடன் இருக்கக்கூடியது, கடன் மேலே வழக்குகள், அதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து நோய்வாய்ப்பட்டு இந்த வியாதினால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டைமில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. சூப்பராக வேலை செய்யுங்க. இந்த டைமில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா ராகு கேதுக்கள் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான கிரகங்கள். ஸோ அதனால் நல்ல அமைப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. ஏற்கனவே ஒரு சொத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த சொத்து வச்சுட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, சொத்து மேலே சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பண ரீதியாக உங்களுக்கு எவ்வளோ தட்டுப்பாடுகள் இருந்துச்சோ அத்தனை விஷயமுமே உங்களுக்கு இப்போது சரியாக போகும். பணம் பல வழிகளை வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. அலைச்சல்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக மாறிடும். அதே மாதிரி கேது 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். இவ்வளோ நாளாக வந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த கண்ட்ரீஸில் போய் வேலை பார்க்கணுன்னு உங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக இருந்திருக்கும். இல்லைன்னா அங்கே போகணுன்னு உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அங்கே போனால் நல்ல காசு பணம் கிடைக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அவங்க எல்லாமே இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். கேது 12ஆம் இடத்துல வந்திருக்கனால உங்களுக்கு வெளிநாடு சென்று, கடல் தாண்டி சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் 6ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால வெளிநாடு உத்தியோகம் ரொம்ப சூப்பரு. அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஹெல்த் வைஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா பொருளாதார ரீதியாக ராகு கேதுக்கள் நல்லா வளர்த்தி விடும். அதே நேரத்தில் கஷ்டமும் படுத்தும். ஏதாவது நம்மளுடைய மன ரீதியாவோ அல்லது ஹெல்த் ரீதியாவோ கொஞ்சம் கஷ்டங்கள் படுத்தும். அதனால் ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் போய் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா கூட வந்துடுவாங்க. இவ்வளோ நாளாக முரண்டு பிடிச்சிட்டு இருந்தவங்கலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ராகு.
அதே மாதிரி கேது வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்களாக உண்டு பண்ணும். அப்போது ஒரு வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கை உண்டு பண்ணுறது, அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உண்டு பண்ணும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால தூக்கம் கெடுறதுக்கு உண்டானதோ அல்லது தூக்கத்தில் பாம்பு கனவு இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கடந்து வந்தது தான். அதனால் அதை நினச்சி கவலையே பட வேண்டாம். பாம்பு கனவு வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 தீபம் விநாயகருக்கு போடுங்க யமகண்ட நேரத்தில். ஓகேங்களா? அது என்ன கிழமையாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு எந்த நாள் முடியுதோ அந்த நாட்களில் வரக்கூடிய யமகண்ட காலகட்டத்தில் இப்போ நீங்கள் ஒரு நாள் கனவு கண்டுறீங்க பாம்பு, ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து கேது வரும்போது பாம்பு சர்ப்ப கனவுகள் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு 2 தீபம் யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு போட்டிங்கன்னா மறுபடியும் அந்த கனவுங்கிறது வராது. தூக்கமும் நிம்மதியான தூக்கம் வந்து வரும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறத நல்ல அயன சயன போகம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் அந்த இடத்துல கேது வந்திருக்கனால தூக்கம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக வந்து இந்த கேது 12ஆம் இடத்துல இருக்கனால வெளியூர் சொன்னேன் இல்லைங்களா, அதில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. ஏன்னா வந்து சிறு சிறு தடைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்யூனிகேஷன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக எந்த விஷயத்தில் மன உளைச்சல் இருந்தீங்களோ அதில் மன தெளிவாயிருவீங்க. பொதுவாகவே நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா இந்த கஷ்டங்கள்லேருந்து நிறைய பாடங்களை கற்றுட்ருப்பீங்க இல்லையா, அந்த பாடங்கள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன். அந்த புதன் யாருன்னா புத்திசாலியான கிரகங்கள். இதில் 2 பேருமே மிதுன ராசியும் புத்திசாலி, கன்னி ராசியும் புத்திசாலி. மிதுன ராசியை விட கன்னி ராசிக்காரங்க தொழிலில் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அப்டேட்டடாக அப்படின்னா அவங்க தான் கன்னிராசிக்காரங்க தான். அதே மாதிரி ஒரு நேர்த்தியாக ஒரு விஷயத்தை செய்யணும். தன்னை வந்து பிஸ்னஸ்க்காகவோ தொழிலுக்காகவோ அர்ப்பணிப்பான ஆட்கள். அவங்களுடைய முதல் கணவனோ அல்லது மனைவியோ யார் அப்படின்னா அவங்களுடைய தொழிலாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் வந்து கன்னிராசிக்காரங்க. அவங்களுக்கு வந்து இது சூப்பரான டைமு. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இவ்வளோ நாளாக தடைகள் இருந்துச்சோ அத்தனை தடையுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. ஸோ உங்களையே வெளிப்படுத்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அதுக்குண்டான முயற்சிகளை போடுங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான டைமு. ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்துச்சு இந்த பாடம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ நாளாக மன சங்கடங்கள் இருந்துச்சு. அந்த சங்கடங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, இப்படியா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்களா, அந்த விஷயங்களெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான டைம். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதாவது கஷ்டங்கள் மட்டுமே எப்போவுமே ராகு கேது கொடுக்காதுங்க. அந்த கஷ்டங்கள் வந்து நமக்கு ஒரு அனுபவமாக மாற்றிக்கணும். எந்த கிரகங்கள் வந்து நன்மை மட்டுமே செய்யாது, தீமை மட்டுமே செய்யாது. நன்மையும் தீமையும் கலந்து தான் செய்யும். ஸோ இவ்வளோ நாளாக உங்கள் கூட இருந்து கஷ்டப்படுத்தினவங்க யார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு நல்லா தெரியும். பொதுவாகவே ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா கன்னி ராசிக்காரங்கள், அதாவது கன்னி ராசிக்கு புதன் அதிபதி. என்னென்னா புதன் வந்து தன்னுடைய பெற்றோர்கள்னாலே கைவிடப்பட்ட கிரகம். சரிங்களா? அந்த புதன் வந்து புத்திசாலிக்கு கிரகமாக இருக்கலாம், ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள்னாலேயே கைவிடப்பட்ட கிரகம். பெற்றோருடைய அன்பு ஆதரவும் கிடைக்கல. நீங்கள் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்குன்னு உங்களுடைய கடமைகளை மட்டும் எப்போவுமே செவ்வனே செஞ்சுக்கிட்டே இருங்க, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரோ அல்லது பேரண்ட்ஸோ வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. எதிர்பார்க்காம கிடைக்குதுன்னா அதை அனுபவிச்சுக்கோங்க. ஆனால் எப்போவுமே கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து உறவுகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தும், காயத்தையும் ஏற்படுத்தும். இந்த விஷயங்களை கவனமாக இருங்க எப்போவுமே. அதை இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஐ திங்க்கு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. அவங்களுக்கு தேவையான உங்கள் கடமைகளை ஒருபோதும் செய்ய தவறாதீங்க. அதே நேரத்தில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாம் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யுங்க. மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. அது வந்து உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி நல்லது. உங்களுக்கும் வளர்ச்சியும் கொடுத்துரும். உங்களோட வளர்ச்சி வந்து இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் பிரம்மாண்டமாக இருக்க போதுங்க. இப்போ இந்த ராகுகேது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து தீமைகளையும் தடைகளையும் கொடுத்துச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ கேட் ஓப்பன். அப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுங்க. கோவில்களுக்கு போங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய உத்தியோக உயர்வு கிடைக்கும். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு. அதே மாதிரி அந்த
அந்த உங்களுடைய கம்பெனியில் வந்து உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பாராட்டப்படும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான பிரம்மாண்டமான வளர்ச்சி. எந்த துறையாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பணம் வந்து பல வகைகளில் வரப்போகுது, குவியப்போகுது. சொத்து மேலே சொத்து சேர்க்கை இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். தாயாருக்கு சிறு கண்டம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது. வண்டி வாகனங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் வீட்டில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கடன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் வழிபாடு பண்ணிங்கன்னா தீர்ந்து போயிடும். கடனுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கடன் இருக்குது, இந்த கடனால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நரசிம்மருடைய மந்திரம் யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நரசிம்மருடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன். நரசிம்மருக்கு வந்து பானகம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலகட்டத்தில் பானகம் வச்சு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டு. அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அதுவும் இப்போ கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு கடனால் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, நெருக்குதல்கள் நெருக்கடிகள் இருக்குதோ அது எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு ராகு உதவி பண்ணுவார். இந்த ராகுக்கு நீங்கள் என்ன செய்யணும், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நரசிம்மர், ஏன்னா கன்னிக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் கன்னி ராசிக்காரங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல யோகத்தையும் பெற்று தரும். அதே மாதிரி மருத்துவத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் அது நல்ல வளர்ச்சி. உங்களுடைய விஷயங்களை நீங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி, உங்களுடைய துறையில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகக்கூடிய அமைப்புகள். கலைத்துறைகளெலாம் வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன். பாராட்டுகள், அங்கீகாரம், விருதுகள் இது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய பேர் வந்து உலக புகழ்பெற்ற பேராக மாறக்கூடிய டைம் இந்த டைம் வந்துருச்சு. யோசிக்காமல் எல்லா விஷயங்களையுமே எல்லா முயற்சிகளையுமே செய்யுங்க. முக்கியமாக கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வாங்க. இந்த டைமில் நீங்கள் ஓப்பன் அப் ஆகலை, இந்த டைமில் ஓப்பன் அப் ஆகலைன்னா வேறு எந்த டைம்லையும் பண்ண முடியாது. இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ராகு கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது, குருவும் நல்ல பொசிஷனுக்கு வராரு, சனியும் பார்க்குறாரு. சனியும் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது எல்லா கிரகங்களுமே நல்ல பொசிஷனில் இருக்கனால வளர்ச்சிங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. உங்களுக்கு முத்திரை குத்திட்டாங்கன்னா என்னென்னா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் உங்களோட வளர்ச்சி வந்து நிச்சயிக்கப்பட்டது ஆக மாறிடுச்சு. கன்னி ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட வளர்ச்சியாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் அப் ஆகுங்க. உங்களோட விஷயங்களை கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வாங்க, வெளியில் வாங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அந்த சண்டை சச்சரவு வழக்குகள் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கவனம். பொதுவாகவே ராகு கேது வந்து என்ன விஷயத்துக்கு நல்லதுன்னா பொருளாதார சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது, உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அது ஒருபோதும் நல்லது கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னா ரொம்ப அமைதியாக உங்கள் வளர்ச்சி உறுதி செய்யும்போது தான் அப்படின்னு ஆடக்கூடாது. ரொம்ப பொறுமையாக போகணும், எல்லாத்துக்கிட்டையுமே பணிவாக போகணும். இயல்பாகவே ஒரு விஷயங்களில் பேசி காரியத்தை சாதிக்கிறது கன்னி ராசிக்காரங்க வல்லவர்கள். கன்னி ராசி அப்படின்னாலே அவங்கக்கிட்ட நல்ல திறமை இருக்குது. யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு விஷயத்தை சண்டை எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலுமே அவங்களுடைய புத்தி சாதுரியத்தினால அந்த சண்டையை சமாதானமாக போகக்கூடிய திறமையும் படைத்தவர்கள் தான் நீங்கள். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு சண்டை சச்சரவுக்கு நீ வா வந்து தான் பாரு அப்படின்னு கூப்பிடுவாங்க, போகாதீங்க. ஏன்னா பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ சண்டை சச்சரவுகளுக்கு போகாதீங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் குறையும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தவங்க இப்போ போயிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா டைவர்ஸ்க்கு போய் நிற்பாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, டைவர்ஸ்க்குன்னு போய் நிற்பாங்க. காலில் விழுந்துருங்க, வேறு வழி கிடையாது. இதுக்கெல்லாம் பரிகாரம் இல்லை, வேண்டாம் எனக்கு நீங்கள் முக்கியம், உங்களுக்கு நான் என்ன வேணால் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி சமாளித்து கூட்டிகிட்டு வந்துடுங்க, அதான் நல்லது. உறவுகளை வந்து பிரேக் பண்ணி விட்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையுமே செய்யும். ஏன்னா 6ஆம் இடம் தான் டைவர்ஸு. ஸோ யாருக்காவது ராகுதேசம் நடக்குது அப்படின்னா டைவர்ஸ்க்கு போய் நிற்கும், சண்டை சச்சரவுகளுக்கு போய் நிற்கும். இதை பார்க்கக்கூடியவங்க கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க.
ஒரு உறவை கட்டி காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பிரிகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ கஷ்டமான ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு நல்ல நன்மைகள் வாழ்க்கை ஃபுல்லுமே நீங்கள் ரொம்ப வந்து அதாவது நல்ல சேஃபாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அதனால் கஷ்டமான காலகட்டங்கள், மோசமான தசாபுத்தி காலகட்டங்களில் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் அமைதி காத்து நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுவும் உறவு சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டதுன்னா காசு இன்றைக்கி போச்சுன்னா இன்னொரு வாய்ப்பு வரும், நல்லா பயன்படுத்திக்கலாம். ஆனால் உறவுகள் அப்படி கிடையாது. ஸோ உறவுகள்கிட்ட நம்ம எப்போவுமே அனுசரணையாக நடந்துக்கணும். ஒரு முடிவெடுக்கும் போது நிறுத்தி நிதானமாகவும், உங்களுடைய வளர்ச்சியில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை சந்தோஷப்படுத்துகிறவங்க, உங்களுக்காக வாழ்கிறவங்க கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உறவுகள்கிட்ட வந்து பேலன்ஸ் பண்ணி போகணும், அமைதியாக போகணும், அனுசரணையாக போகணும். இல்லை அப்படின்னா பிரிவினை வந்துடும். ஒன்றுக்கு ஒன்றுனா எப்போவுமே இல்லை, இந்த உறவு இல்லைன்னா இன்னொரு உறவில் போய் நீங்கள் சந்தோஷமாலாம் வாழ முடியாது. ஸோ கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் எப்போவுமே பாதக ஸ்தானமாக வரதுனால பார்ட்னர் வந்து உங்களுக்கு அப்படியே ரொம்ப சூப்பராக அமைவாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், இயல்பு தான். 4க்குடையவரும் 7க்குடையவருமே ஒருவரே வராரு. அதனால் ரொம்ப வரக்கூடியவங்களை வந்து அம்மா மாதிரி நினச்சிக்கோங்க, அது தப்பே கிடையாது. நல்லபடியாக இருங்க. இந்த ராகு கேது உறவுகளை கட் பண்ணி விடுறதுக்கு பார்க்கும், அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் வழி வைக்காதீங்க. ஏதாவது ஹெல்த்தில் பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி இது பண்ணிக்கோங்க. உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தி விடும். ஆனால் பொருளாதார வளர்ச்சி நல்ல வளர்ச்சியாக இருக்கும். அந்த விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய காசு, பணம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் உண்டு பண்ணிடலாம். இந்த ரியல் எஸ்டேட்டு துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பராக இருக்குது. சொத்து மேலே சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி. படிக்கக்கூடியவங்க வந்து படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடியது, நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா சக்ஸஸ்ஸு, ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது, வாழ்க்கையில் உயர்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி அதாவது இந்த ராகுகேது பயிற்சி கன்னி ராசிக்கு சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்னலாம் உங்கள் மனசுக்குள்ளேயும் தலையிலையும் ப்ரெஷர் இருந்துச்சோ அது எல்லாமே விலகி தலையில் அப்படியே பூ மாலை பொழிகிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கணும். ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் நடக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. ராகுகேது பயிற்சி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்ன பரிகாரம்னாலும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய்குருதத் ஜெய்குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூலேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி வந்து 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகுவும், கேது வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. பொதுவாகவே ராகு கேது அப்படிங்கிறது வந்து வக்ர கிரகங்கள். ஸோ அதனால் பின்னோக்கி தான் நகரும். இப்போ குரு சனியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு, இப்போ குரு சனியெல்லாம் 5 மாதங்கள் மேக்சிமம் வந்து வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வக்ர நிவர்த்தியாகி முன்னோக்கி நகர்ந்து போகும். இப்போ சுக்கிரன் புதன்லாம் இருந்தால் குறிப்பிட்ட நாட்கள், அதுக்கப்புறம் அந்த வக்ர நிவர்த்தி ஆனோன்னா அது அவங்கெல்லாம் வந்து முன்னோக்கி அந்த கிரகங்கள்லாம் நகரும். ஆனால் இந்த ராகு கேதுக்கள் வந்து எனி டைம் எப்பொழுதுமே வக்ரமாக இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே வக்ரமாக இருக்கனால இந்த ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி தான் எப்போவுமே பெயர்ச்சி ஆவாங்க. இப்போ சனிலாம் வந்து 10ஆம் இடத்துலேருந்து அடுத்தது 11ஆம் இடத்துக்கு, இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு, பாக்கிய சனியாக இருக்குது. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் வந்து பின்னோக்கி நகர்றதுனால பாக்கிய ஸ்தானம் ராகு வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துலேருந்து இப்போ அஷ்டமத்தில் ராகு, அஷ்டம ராகுவாகவும், கேது வந்து 2ஆம் இடத்துக்கு, இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்துல இருந்துச்சு, இப்போ 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இதுதான் உங்களுடைய ராசி அமைப்பு படி வந்து ராகு கேதுடைய பொசிஷனுங்க. இப்போ தான் எனக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே அஷ்டமத்துக்கு இன்னொரு கிரகமா அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. அஷ்டமத்தில் கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவு சிறப்பான நிலை இல்லை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ராகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சனி மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அது போக 1.5 வருஷம்தான்.
அஷ்டமத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அந்த அஷ்டமத்தில் ராகு இருந்தால் பொருளாதார நிலைக்கு நல்லது தான். ஆனால் ஹெல்த் வைஸு கவனமாக இருந்துக்கணும். அதாவது சனி மாதிரி ராகு செய்ய மாட்டார். ராகு வந்து யோகக்காரகன், சனி கர்மக்காரகன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கர்மா அப்படியே கொடுப்பாரு, தண்டனை கொடுப்பாரு. சம்டைம் நல்லவங்களையும் சோதிப்பார். ஆனால் ராகு அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து நல்ல யோகத்தை கொடுப்பாரு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன யோகம்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு போயிடுவார். ஜாலியான கிரகங்கள் தான். ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் நிதானமாக செய்யணும். அது இந்த சனி மாதிரி உங்களுக்கு மனவேதனையும் மன கஷ்டங்களும் வராது. அதனால் கவலைப்படாதீங்க. அஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கவனமாக இருக்கணும், சரிங்களா? உங்களுடைய பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உயர்வு எல்லாமே நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துக்கு ராகு வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மெடிக்ளைம் பாலிசி மாதிரியோ அல்லது லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். ஹெல்த் இன்சூரன்ஸுன்னு சொல்கிறது வந்து நான் ஏஜென்ட்டான்னு கேட்டார். நான் ஏஜென்ட்லாம் கிடையாது. அதாவது 8ஆம் இடம்ங்கும்போது விபத்து கண்டமாகலாம். ஹெல்த் பாலிசிங்கும்போது உடனே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கையில் காசு இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு தண்ட செலவு மாதிரி அதை நினச்சி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த டைமில் இது உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக ஒரு அட்வைஸை தானே தவிர நான்லாம் ஏஜென்ட் இல்லை. காமெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ இது உங்களுடைய நலனுக்கு மட்டும்தான் அதை நான் சொல்கிறேன். உங்களுடைய புரிதல், உங்களுடைய நன்மை. இது ஆல்ரெடி நீங்கள் செய்கிறது தான். நான் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆமாம் அப்படின்னு மறந்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன சேஃப்டியோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. இந்த 8ஆம் இடம்ங்கிறத இன்சூரன்ஸ் கிளைம், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். 8ஆம் இடம்ங்கிறதுல பணம் வருங்க. இந்த 8ஆம் இடத்துல வந்து பணம் இருக்குது. ஆனால் அதில் வெளியில் சொல்ல முடியாத பணங்கள். ஒன்று புதையலாக இருக்கலாம், இல்லைன்னா லாட்ரியாக இருக்கலாம், இல்லைன்னா பினாமி சொத்தாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து பெருசாக உழைச்சி வரக்கூடிய பணம் 8ஆம் இடத்தை குறிக்காது. உங்களுக்கு அதாவது 8ஆம் இடத்துல ராகு ஒரு பணத்தை கொடுக்குதுன்னா அந்த பணத்தை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது. அதை வந்து சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. வெளியில் சொல்லிட்டிங்கன்னா அது அப்படியே போயிடும். லாட்ரி வந்து சொன்னிங்கன்னா அது கண்திருஷ்டி மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் வந்து இப்போ பினாமி சொத்துன்னா அதை நீங்கள் போய் சொல்லிட்டு இருப்பீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சேம் அதே மாதிரி தான். ஸோ 8ஆம் இடத்துலேருந்து வரக்கூடியது வந்து வெளியில் சொல்ல முடியாத அல்லது சந்தோஷப்பட முடியாத ஒரு விஷயம். ஆனால் பணம்ங்கிறது வரும். அதனால் உங்களுக்கு நன்மையாக தீமையான நன்மை தான். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடச்சிரும். 2ல் கேது வந்திருக்காரு, 8ல் ராகு. ஸோ அதனால் கடன் ரீதியாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாரு. 8ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடை பண்ணிடுங்க. இந்த காலபைரவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு அப்படியே பிளஸ்ஸிங்காக மாறும். ஏன் அப்படின்னா ஒரு விபத்து கண்டம் இல்லை உயிர் கண்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து காப்பாற்றும். தலைக்கு வரது தலைப்பாயோடு போச்சு அப்படிங்கிற அந்த இதில் உங்களுக்கு வந்து நிற்கும். மெயினாக இந்த காலபைரவர் வழிபாடு வந்து மாதத்தில் ஒரே ஒரு சனிக்கிழமை, அதாவது சில பேர் வந்து அந்த தேய்பிறை அஷ்டமியில் போடுவாங்க. காலபைரவரை தேய்பிறை அஷ்டமியில் போடுறது நல்லது தான். ஆனால் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனியோடைய வீட்டுக்கு ராகு வந்திருக்கார். அதனால் சனிக்கிழமை ராகுவோடைய காலங்களில் கால பைரவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ராகு அப்படிங்கிறது காலத்தை வென்ற கிரகமாக இருக்கனால அந்த டைமில் காலத்தை வென்றவங்க யாருன்னா காளி, கால பைரவர், இவங்கெல்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வங்களாக இருக்கனால அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை ஒன்று நீங்கள் காளி வழிபாடு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காலபைரவர் வழிபாடு பண்ணலாம். இதை 2 வழிபாட்டை ரொம்ப ரொம்ப பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த 1.5 வருஷத்தில் நல்ல யோகத்தையும் ஏதாவது கண்டங்கள் வந்தால் தப்பிக்கிறதுக்குமே இந்த தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். அதனால் நமக்கு வந்து திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. காலங்கள் கெட்டு கிடக்கும்போது தெய்வத்தையும் தெய்வ வழிபாடையும் பண்ணுறதுனால நமக்கு தப்பே கிடையாது. கொஞ்சம் மனநிலை வந்து வெக்ஸாகி இருக்கக்கூடியவங்க தான் வந்து கடகராசிக்காரங்க. இப்போ தான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருக்குது. இந்த ராகு இதில் வந்து வழிபாடு பண்ணாலே போதுமானது. ராகு நல்ல யோகத்தையும் செய்வாருங்க. அவர் பேரே யோகக்காரகன். அதனால் பயப்படலாம் வேண்டாம். கேது 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால பண
ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து படிப்படியாக சால்வ் ஆகும். ஆனால் பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. இந்த ராகு வந்து எந்த இடத்துக்கு இருக்காரோ அதை வந்து வளப்படுத்தி விடுவார். கேது எங்கே இருக்காரோ அதை கொஞ்சம் சுருக்கி தான் விடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண ரீதியாக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒரே நைட்டில் பெருசாக பணத்தை எதிர்பார்க்காதீங்க. ஆனால் வருமானம்ங்கிறது தடையில்லா வருமானம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். கடன் ரீதியாக இருக்க பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். 8ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து தேவையில்லாத அவமானங்கள், தீரா அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக, இதைத்தான் நான் 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து பேசக்கூடிய விஷயங்களை நிறுத்தி நிதானமாக பேசுங்க. நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து மற்றவங்கள பாதிக்குதா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கால நேரங்கள் இப்போ இல்லைனாலும் ஒரு காலகட்டத்தில் அது வேலை செய்யும். நீ அன்னைக்கு அப்படி பேசினேல்ல, அதுக்கு இதுதான் பழி அப்படின்னு சொல்லி வேணுங்கனுமே பழி வாங்கிறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு எங்கேயோ இருந்து ஒருத்தர் வருவார். ஸோ அவங்கக்கிட்டேருந்து தூர விலகி போயிருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள், அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம். அவங்க வழி சொத்துக்கள் வந்து சேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து கை தூக்கி விடக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முக்கியமாக பெண்களாக இருந்தால், கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் 8ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அங்கே ராகு வந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இதே ஆண்களாக இருந்தால் மனைவி கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப தேவை சிக்கனமாக இருந்து பழகுங்க. தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேது வந்து 2ஆம் இடத்துல வந்திருக்காரு.